இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாக இவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் அவர் சொன்னதான காரியம் என்னவென்றால், முதியோருக்கு ஆலோசனை கொடுத்தார், விவசாயம் பண்ணுகிற பயிரிடும் குடிகளுக்கு ஆலோசனை கொடுத்தார், குறிப்பாக ஆசாரியர்களுக்கு கொடுத்த ஆலோசனை. ஆசாரியர்களுக்கு கொடுத்த ஆலோசனை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொல்லப்போனால் சியோனிலே எக்காலத்தை ஊதுங்கள். ஆகவே எதற்காக எக்கால சத்தத்தை தொனிக்க செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு ஜனங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், அவர்களுக்கு அறைகூவல் கொடுத்து அவர்களை கொண்டு வாருங்கள். என்றால் தேசத்தில் பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆலய ஆராதனையில் ஏற்பட்ட குறைவு, வயல்வெளியில் ஏற்பட்ட குறைவு, இன்னும் சமுதாயத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, அந்நியருடைய ஆதிக்கம், அந்நியருடைய படையெடுப்பு, பலவிதமான சேதங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக பல நிலைமையில் பாதிக்கப்பட்ட சமயத்தில் ஒரு பரிகாரத்தை அவர்கள் தேடினார்கள். அந்த பரிகாரத்திற்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்னவென்றால், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பரம தகப்பனுடைய வீட்டில் எல்லாம் சம்பூர்ணமாக, எல்லாம் நிறைவாயிருக்கிறது. என் ஜெப வீட்டில் நான் அவர்களை மகிழப்படுவேன் என்று சொன்னார். ஆண்டோடைய வீட்டில் நமக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரம், நமக்கு தேவையான பூமிக்குரிய ஆகாரம், பொருளாதாரம், வேதனை, துக்கம், கண்ணீர், இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு, ஒரு பரிகாரம் நமக்கு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னத்திற்கு நாம் செல்லும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நீங்கள் அவரிடத்தில் திரும்பினால் எப்படி உடைய வஸ்திரங்கள் எல்லாம் இதயத்தை கிழித்து நீங்கள் திரும்புங்கள், மனம் கசந்து அழுது தேவன் பக்கமாய் திரும்புங்கள். வேதாகமத்தில் பேதுரு மனம் கசந்து அழுது தேவன் பக்கமாய் வந்தபோது அவனுக்கு ஒரு மீட்பு உண்டு, ஒரு பரிகாரம் உண்டு, அவனுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. மீண்டும் தேவனுடைய பணியை தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரிடத்தில் திரும்புவோம், தேவனுடைய சமூகத்துக்கு வருவோம், கர்த்தருடைய வீட்டுக்கு வருவோம். நம்முடைய வஸ்திரத்தை அல்ல, இருதயங்களை கிழித்து திரும்புவோம். அப்படி வரும்பொழுது ஆசாரியர் சொன்னார்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், முதியோரை கூட்டுங்கள், வாலிபரை கூட்டுங்கள், சிறுபிள்ளைகளை கூட்டுங்கள். தேவ சமூகத்து வந்தபோது தேவன் இரக்கம் பாராட்டினார். இரக்கம் பாராட்டி அவளுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் என் ஜனத்தின் மேல் கடாட்சம் வைப்பேன் என்று சொன்னார். கடாட்சம் என்றால் ஆங்கிலத்தில் ஐ வில் ஆனர் மை பீப்பிள். என் ஜனத்தை கனம் பண்ணுவேன், என் ஜனத்திற்கிற நிந்தையை மாற்றுவேன், அவமானத்தை மாற்றுவேன், வேதனைகளை மாற்றுவேன், பஞ்சத்தை மாற்றுவேன். ஒரு ஆவிக்குரிய செழிப்பு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலையும் சுகமாய் வாழ்ந்திருக்கேன். உன் துக்கம் மாறும், கண்ணீர் மாறும். நேற்று சொல்லப்பட்டபடி சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் ஒரு களிப்பு உண்டாகும். நிகழ்ச்சியை கவனிக்கிற யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறப்பார். எப்பொழுது தேவன் பக்கமாய் திரும்புங்கள். நம்முடைய பஞ்சகாலம் மாறி ஒரு செழிப்பு காலம் மாற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஏனென்றால் அவர்தான் சொன்னார், என் நாம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார், அப்பொழுது நான் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். நமக்கு சேமம், குடும்பத்திற்கு சேமம், தேசத்திற்கு சேமம் நம் மூலமாய் வர இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணை செய்வோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய இரக்கத்திற்கு நாம் அவருடைய சமூகத்திற்கு வருவோம். ஆண்டவருடைய நாமத்தில் ஜெயத்தை பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.